கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? நம்ம ஜெபத்தோடு ஆரம்பிக்கலாம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற நல்ல தகப்பனே, இதோ இந்த அருமையான வேலைக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக. இந்த செய்தியை கொடுக்கும் பொழுதும் இதை மற்றவர்கள் கேட்கும் பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு இடைப்பட்டு அதை நன்றாக கூறும் வண்ணமாகவும் புரிந்து கொள்ளும் வண்ணமாகவும் கிருபை புரிந்தருளும். அனைத்தையும் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். ஸோ நம்ம வேதாகமத்தில் பெண்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா, திரிகை திரிக்கிற 2 ஸ்திரீகள், அப்படின்னா எந்திரம் அரைத்து கொண்டிருக்கிற மாவு அரைத்து கொண்டிருக்கிற 2 பெண்களை பற்றி பார்க்க போகிறோம். இது ஆக்சுவலாக எதை குறிக்கும்னாக்கா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய 2ஆம் வருகையை பற்றி இதில் வரும். இதுக்குரிய ரெஃபரன்ஸ் மத்தேயு 24வது அதிகாரம் 41, 42, லூக்கா 17:35. நீங்கள் மத்தேயு எடுத்து வச்சுக்கோங்க. 24வது அதிகாரம் 41, 42. 2 ஸ்திரீகள் எந்திரம் அரைத்து கொண்டிருப்பார்கள். ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். ஸோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆல்ரெடி ஒரு தடவை மனிதனாக பிறந்தார். அதுக்கப்புறமா அவர் நம்மளுக்காக பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அதுக்கப்புறமா பரத்துக்கு ஏறி போயிட்டார். இப்போ மறுபடியும் வரப்போகிறார். அதுக்காக தான் நம்ம இப்போது காத்து கொண்டிருக்கிறோம். ஸோ இதை நிறைய ஓமைகள் மூலமாக அவருடைய மரணத்தை குறித்தும் உயிர்த்தெழுதலை குறித்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முன்னறிவித்திருந்தார். அதே போல் தன்னுடைய 2ஆம் வருகையை பற்றியும் தீர்க்க தரிசனமாக கூறியுள்ளார். ஒரு சம்பவத்தோட இந்த மெசேஜை நான் ஆரம்பிக்கிறேன். எனக்கு மிகவும் என்னை பாதித்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலேஜில் ஒரு பழைய சம்பவம். அப்போது ஒர்க் பண்ணப்போ என்னாச்சுனாக்கா, எல்லோரும் யூஸ்வலாக ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட் ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் எதுக்காக கூப்பிட்றாங்கனாக்கா, அந்த துறை தலைவர் யாரோ அவங்கக்கிட்ட சொல்லிட்டு தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிகிட்டு போவாங்க. நாங்களும் அது அப்ஜெக்ட் பண்ண மாட்டோம் ஜென்ரலாகவே. அப்படி போகிறப்போ ஒரு ஸ்டூடெண்ட் என்ன பண்ணால், அவன் அந்த வாத்தியார் பர்டிகுலர் யார் இன்சார்ஜ் எடுத்து நடத்துகிறாரோ ஒரு ப்ரோக்ராமை, அவரும் அந்த துறை தலைவரை கிட்ட சொல்லலை, அந்த ஸ்டூடெண்ட்டும் சொல்லலை. அது அடுத்த நாள் அந்த ஸ்டூடெண்ட் என்கிட்ட பேசுகிறப்ப நான் சொன்னேன், நீ செஞ்சது தப்பு தானே, நீ என்ன பெர்மிஷன் வாங்கிட்டு இல்லை, நீ போயிருக்கணும் அப்படின்னு. ஸோ ஒரு ஆர்கியூமெண்ட்டு அப்படியே நடந்துகிட்டே இருந்தது. அதில் என்னை மிகவும் பாதித்த விஷயம் என்னன்னாக்கா, ஒரு ஸ்டூடெண்ட்டு இன்னும் படித்து முடிக்கல, இன்னும் அவனுக்கு எவ்வளோ எதிர்காலம் இருக்குது. அவன் செஞ்ச தப்பை மறைக்க பார்த்தான். அப்படின்னா பெர்மிஷன் வாங்கலைன்றது தவறு. அது ஒன்று. அவனை கூப்பிட்ட அந்த ப்ரொஃபஸரோ வாத்தியாரோ அவரும் மறைச்சார். இல்லை, நான் அந்த பையனை கூப்பிடவே இல்லை அப்படின்னாரு. ஸோ 2 பேரும் தவற மறைக்க பார்த்தாங்க. 3வது பார்த்திங்கன்னா, அவங்க அந்த பையனோட பேரண்ட்டும் என்ன பண்ணாங்கன்னா, என் பையன் தப்பு பண்ணல, நீங்கள் தான் திட்டினீங்க, நீங்கள் எப்படி திட்டலாம், நீங்கள் எப்படி அவனை நாயின்னு சொல்லலாம் அப்படின்லாம் கேட்டாங்க. அப்போ எனக்கு ரொம்ப என்னை பாதித்த விஷயம் என்னென்னா, அந்த காலத்துலலாம் நம்ம பார்த்திங்கன்னா குருகுலம்னு சொல்லுவோம். அப்படின்னா அங்கே போய் படிப்பாங்க. ஆசிரியர்களுக்காக எல்லாமே கூட இருந்து பணிவிடை செய்வார்கள். அப்படி இருந்த காலம் போய், அதுக்கப்புறம் அந்த காலத்தில் எங்கள் அம்மா அப்பா எங்கள் தாத்தா பாட்டி காலத்துலலாம் அங்கே எங்கே சொல்லி கொடுக்குறாங்களோ அங்கே போய் கற்றுக்கிட்டாங்க, மரியாதையாக இருப்பாங்க. எங்கள் காலத்துலலாம் பார்த்திங்கன்னா, நாங்கள் இன்னமும் எங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுத்த வாத்தியாரெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ மரியாதையாக இருப்போம். ஈவன் நான் எங்கேயாவது பார்த்தேன்னா கூட உடனே எழுந்து நின்றுவேன். ஈவன் சர்ச்சாக இருந்தால் கூட உடனே நான் விஷ் பண்ணுவேன் அவங்கள பார்த்த உடனே. ஸோ ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ஒன்று தான் செய்த தவறை ஒத்துக்க மாட்டேன்றாங்க, இன்னொன்று எதிர்த்து பேசுகிறாங்க, மரியாதை குறைவாக பேசுகிறாங்க, அதுக்கப்புறம் பார்த்தா விஷ் பண்ணுறதில்ல. அவங்க செஞ்ச தவறை பேரண்ட்ஸும்
என்ன பண்ணுறாங்கன்னா சப்போர்ட் பண்ணுறாங்க. எனக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டப்படுத்தின ஒரு விஷயம் அதுதான். அப்படின்னா எப்படி வந்து பெற்றோர்கள் தன் பிள்ளைகள் வந்து தவறு செய்கிறாங்கன்னு தெரிஞ்சும் துணிகரமாக வந்து, இல்லை என் பையன் தப்பு பண்ணல, நீங்கள் தான் தப்பு பண்ணுறீங்க, ரூல்ஸ் இப்படியெல்லாம் இருக்குது உங்களுக்கு தெரியாதா அப்படின்லாம் நாங்கள்லாம் வந்து நாங்கள் படிக்கிற காலத்தில் எங்கள் மேலே தப்பே இருக்காது. ஆனாலும் எங்கள் பேரண்ட்ஸ் எப்படி வளர்த்தாங்கன்னா, உன்னோட ஆசிரியர் உன்னை கூப்பிட்டு பேசுகிறப்போ அவங்கக்கிட்ட அவமரியாதையாக பேசக்கூடாது, கீழ்த்தரமாக பேசக்கூடாது, தப்பு பண்ணலன்னா கூட அவங்க பேசி முடிக்கட்டும்னு பொறுமையாக இருப்போம். அதுக்கப்புறம் தான் எங்கள் கருத்தை சொல்லுவோம். அது கூட சண்டை குரலை உயர்த்தியே பேசவே மாட்டோம். நான் இப்போ எப்படி பேசுகிறனோ அந்த மாதிரி தான் பேசுவேன். மேபி எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட நான் நிறையா ஆர்கியூ பண்ணியிருக்கிறேன், குரலை உயர்த்தி கூட பேசியிருக்கிறேன். ஆனால் வெளி இடங்களில் நான் அந்த மாதிரி யார்கிட்டையுமே பிஹேவ் பண்ண மாட்டேன். ஒரே ஒரு இடத்துல எனக்கு கோவம் வரும். எப்போன்னா ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை கூட வேலை செய்கிற கொலீகாக இருக்கட்டும், இல்லை யாராவது ரிலேட்டிவ்ஸு ஃபேமிலி மெம்பர்ஸு யாராவது தவறு செஞ்சுட்டு இல்லைன்னு பொய் சொல்கிறாங்க பாருங்கள், அப்போ எனக்கு கோவம் வரும். அப்போ என்ன அறியாமல் என் குரல் வந்து உயரும். அந்த மாதிரி பார்த்துருக்கேன். இப்போது அந்த சம்பவம் வந்து என்னை ரொம்ப பாதித்தது. என்னடா சமுதாயம் வந்து எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது? பிள்ளைகளாக இருக்கட்டும், பெற்றோர்களாக இருக்கட்டும், ஆசிரியர்கள் செய்வது வந்து தவறே இருக்காது. ஏன்னா எப்படி பெற்ற பிள்ளைகளோ அதே போல் தான் எங்ககிட்ட படிக்கிற பசங்களுக்கும் நாங்கள் வந்து ஒரு மாடலாக இருக்கணும்னு நினைப்போம். அதை வந்து தவற மறைக்கிறது, அப்புறமா வாத்தியரையே வந்து கேவலப்படுத்துறது, அவமரியாதையாக பேசுறது, எனக்கு இதெல்லாம் வந்து பார்க்குறப்போ மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன் பசங்க ஜென்ரேஷன் வந்து இப்படி தலைமுறை வந்து மாறிக்கொண்டே வருகிறது. இன்னும் போனீங்கன்னா ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும்னா, அந்த கிளாஸை கூட வந்து நான் படிச்சுக்கிறேன் நீ போ அப்படின்னு சொல்கிற காலங்கள் கூட வரலாம். ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா டீச்சிங் ஃபேக்கல்ட்டிஸில் நிறைய வந்து குறைஞ்சிட்டே வர்றாங்க. அப்படின்னா நிறையா காலி இடங்கள் நிரப்பப்படாமல் நிறைய இருக்குது. அதெல்லாம் என்னைக்கு நிரப்பப்படும், என்னைக்கு வந்து மாணவர்களுக்கு ஏற்ற ஆசிரியர்கள் இருப்பாங்க, அது எல்லாமே வந்து ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. அந்த சம்பவம் நான் இங்கே ஏன் சொல்கிறேன்னா, இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அப்படி தான் நம்மளுக்காக பாடுபட்டார். ஆனால் அந்த நம்ம எப்படி திரும்ப இருக்கிறோம், அவர்கிட்டேருந்து எல்லா நன்மைகளையும் வாங்கிக்கிறோம். எப்படி இந்த மாணவர்கள் ஆசிரியர்கள்கிட்ட இருந்து எல்லா நன்மையும் வாங்கிக்குவாங்க. ஆனால் அவங்கள வந்து குறை சொல்கிறதுக்கோ, அவங்கள அவமதிக்கிறதுக்கோ, மரியாதை இல்லாமல் பேசுறதுக்கோ தயங்குறதே இல்லை. அதே மாதிரி தான் நம்மளும் எப்படி இருக்கோம்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக இந்த உலகத்தில் பிறந்தார், வாழ்ந்தார், பாடுபட்டார், எல்லா போராட்டங்களையும் அனுபவித்தார், எல்லா பாடுகளும் பட்டார். ஆனால் அவருக்காக நம்ம என்னைக்காவது நன்றியாக இருந்திருக்கிறோமா? ஏதாவது செஞ்சுருக்கோமா? அதை இன்றைக்கி நீங்கள் யோசிக்கணும். ஏன்னா இதுவரைக்கும் நீங்கள் யோசிக்காமல் இருந்தால் கர்த்தருக்காக நம்ம என்ன செய்தோம்? இப்போ வந்து இந்த ரெண்டாம் வருகையில் நிறைய சம்பவங்கள் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து அடையாளங்களாக காண்பிக்கப்படுகிறது. அப்படின்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக இந்த அவர் வந்து நிறைய எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. அதில் ஒன்று தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். திரிகிற 2 ஸ்திரீகள், அவங்க எப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள், எப்படி கைவிடப்பட்டார்கள், அதை பற்றி தான் நம்ம பார்க்குற போகிறோம். அதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம்? ஸோ கர்த்தர் வந்து என்ன பண்ணாருனாக்கா, தன்னுடைய இப்போ உலகத்தில் வாழ்கின்ற எல்லாருக்கும் வந்து அடையாளங்களாக அந்த உபத்திரவங்களை குறித்தெல்லாம் பேசியிருக்காரு. மத்தேயு 24வது அதிகாரம் எடுத்துட்டிங்கன்னா ஃபுல்லாக வந்து கர்த்தருடைய 2ஆம் வருகை, உபத்திரவங்கள், அது பற்றி தான் குறிக்கப்பட்டிருக்கோம். இப்போது ஜென்ரலாக எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, நம்ம இப்போ வந்து உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம்னு சொல்லுவோம். அதில் பார்த்திங்கன்னா மொத்தம் 7 ஆண்டுகள். அதில் 3.5 வருடம் உபத்திரவ காலம், அடுத்த 3.5 வருடம் மகா உபத்திரவ காலம். இப்போ வந்து அந்த சமயத்தில் வந்து முதல்ல என்ன நடக்கும்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்திய வானில் வெளிப்படுவார், தம்முடைய பரிசுத்தவான்களை தம்மிடம் கூட்டிக் கொள்வார். அது எங்கே கொடுத்துருக்குன்னா 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 16வது 17வது வசனம். முதலாவது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்திய வானத்தில்
நேரத்தில் வெளிப்படுவார். அப்போ வந்து பரிசுத்தவான்களை இந்த உலகத்தில் அவருக்காக உத்தமமாய் நேர்மையாய் பரிசுத்தமாய் நடக்கிறவர்களை தன்னோடு சேர்த்து கொள்வார். அப்போ வந்து இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ரகசிய வருகை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, இயேசு கிறிஸ்து எந்த நேரத்தில் வருவாருன்னு யாருக்குமே தெரியாது. அது சாயந்தரமாக இருக்கலாம், காலையில் இருக்கலாம், மத்தியானமாக இருக்கலாம், இல்லை இரவு நேரங்களில் வரலாம். அதனால் அவரை படைத்த அந்த பிதாவை தவிர வேறு ஒருவருக்கும் அவர் எப்போ வருவாருன்றது யாருக்குமே தெரியாது. நம்ம நிறைய இப்போ கூட நியூஸில் கேட்போம்ல, இயேசு கிறிஸ்து சமீபமாக இருக்கிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யத்துக்கு வந்து சமீபமாக இருக்கிறது அப்படின்னு ஒருத்தராக வந்து பிரசங்கம் பண்ணுறவங்களாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அது கொஞ்சம் நீங்கள் கவனிக்கணும். ஏன்னா நம்ம வந்து இப்போ என்ன அவருக்கு ஏற்ற பிள்ளையாக இருக்கிறோமா, ஆயத்தமாக இருக்கிறோமா, அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறமா வந்து அவர் வந்து சடுதியாக வருவார். அப்படின்னா நம்ம நினைக்காத நேரத்தில் நாழிகையில் சடுதியாக வருவார். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாருன்னா, முதல்ல ரகசிய வருகை, அந்த பரிசுத்தவான்கள்லாம் கர்த்தரோடு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அதுக்கப்புறமா வந்து வெளியரங்கமாய் வருவார். முதல்ல ரகசியமாக வருவார், அது யாருக்குமே தெரியாது. அதுக்கப்புறம் வெளியரங்கமாய் வருவார். அப்போது தன்னோட கூட்டி கொண்டு போன பரிசுத்தவான்களோடு வந்து என்ன பண்ணுவார், இந்த பூமியில் வாழ்கின்ற எல்லாரையும் நியாயம் தீர்க்க மகிமையோடு திரும்ப வருவார். ஃபஸ்ட்டு ரகசிய வருகை, அதுக்கப்புறமா ரெண்டாவது வந்து வெளியரங்கமாக நியாயம் தீர்க்க வருவார். அப்போ நம்ம எப்படி இருக்கணும், அப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவரை சந்திக்க நாம் ஆயத்தமாகவும் விழிப்புணர்வாகவும் இருக்க வேண்டும். அதுக்கப்புறமா வந்து இப்போது அவர் ஏன் வந்து இந்த பல காரியங்களை குறித்து பேசியிருக்காரு. இந்த மத்தேயு 24 ஃபுல்லாக படித்து பாருங்கள். ஏன்னா இந்த உலகத்தில் வந்து இப்போ ஒரு இடத்துல வந்து இரவாக இருந்தால் ஒரு இடத்துல பகலாக இருக்கும், இன்னொரு சில இடத்துல மத்தியானமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியாவில் நம்மளுக்கு வந்து மத்தியானம்னா, ஸ்டேட்ஸில் வந்து அவங்களுக்கு வந்து நைட்டு அப்படி இருக்கும். அதுக்கப்புறமா அரேபியன் கண்ட்ரீஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் நம்மளுக்கும் 2 hours டிஃப்ரென்ஸ், 2.5 டிஃப்ரென்ஸ் அப்படி இருக்கும். அப்போ அவங்க வந்து சாயந்தரத்தில் இருப்பாங்க, அதுக்கப்புறமா காலையில், அந்த மாதிரி மாறி மாறி இருக்கும். ஒரே நாளில் ஒரு சிலர் காலையில் இருப்போம். உலகத்தில் பல்வேறு பகுதிகளில் நேரங்களில் வித்தியாசம் இருக்கும். அதுக்காக என்ன பண்ணுறாருன்னா, எல்லா காலத்தையும் உணர்த்து வண்ணமாக இங்கே எக்ஸாம்பிள் கொடுக்கப்பட்டிருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா பகல் நேரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போ எல்லாரும் வயலில் வேலை செய்து கொண்டிருப்பார்கள். அதனால தான் அது ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்திருப்பார். ரெண்டாவது வந்து மத்தியானம் அல்லது சாயந்தரம்னு வச்சுங்களேன், அப்போது பெண்கள் என்ன பண்ணுவாங்க, வீட்டில் இருப்பாங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மாவு அரைத்து கொண்டிருப்பார்கள். ஸோ அது ஒரு எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து நைட்டில் பார்த்திங்கன்னா எல்லாம் மோஸ்ட்லி தூங்கிட்டு தானே இருப்போம். ஸோ அந்த எக்ஸாம்பிள். ஸோ 2 பேர் வந்து வயலில் வேலை செய்து கொண்டிருப்பார்கள். ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், ஒருத்தர் கைவிடப்படுவார்கள். 2 ஸ்திரீகள் மாவரைத்து கொண்டிருப்பார்கள், ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், ஒருத்தர் கைவிடப்படுவார்கள். 2 பேர் உறங்கி கொண்டிருப்பாங்க, ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவார், ஒருத்தர் கைவிடப்படுவார். இது எல்லாமே கர்த்தருடைய 2ஆம் வருகையை குறித்து சொல்லப்பட்ட ஒரு எக்ஸாம்பிள்ஸ், உதாரணம். அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நடக்கின்ற பல்வேறு நேரங்களில் நடக்கின்ற காரியத்தை வைத்தே நம்மளுக்கு வந்து அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இப்போ நம்ம பார்க்குறது வந்து இதில் திரிகை திரிகிற 2 ஸ்திரீகள். இவங்க வந்து 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா 2 பேருமே பெண்களாக இருக்கிறாங்க. 2 பேருமே மாவரைத்து கொண்டிருக்கிறார்கள். தாங்கள் செய்கின்ற வேலையில் கவனமாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து அவர்கள் செய்த வேலையிலையும் ஒற்றுமை உண்டு. அதுக்கப்புறமா வந்து 2 பேருக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னாக்கா, அவர் கர்த்தர் ரகசியமாக வரும்பொழுது ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், ஒருத்தர் கைவிடப்படுகிறார்கள். அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதில்
ஒருத்தி யார் எடுத்துக்கொள்ளப்பட்டார்களோ அவங்க வந்து ஆயத்தமாக இருக்கிறார்கள் என்று அர்த்தம். ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்போ வருவாருன்னு தெரியாது. அப்போ 2 ஸ்திரீல ஒரு ஸ்திரீ வந்து ஆயத்தமாக இருக்கிறாங்க. ஷீ இஸ் ரெடி, ஷீ இஸ் ப்ரிப்பேர்டு, தன்னைத்தானே தயார்படுத்தி கொண்டு ஆயத்தமாக இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையிலும் சரி, அவர்களுடைய வேலையிலும் சரி, அவர்கள் செய்கின்ற ஒரு ஒரு காரியத்திலும் அவர்கள் வந்து முன்னெச்சரிக்கையாக செயல்படுகின்றார்கள். எப்பவுமே வந்து ஒரு மாரத்தான் கூட வந்து அதுக்காக நம்ம எவ்வளோ ஆயத்தப்படுத்துவோம்ல, நம்மள அந்த ப்ரிப்ரேஷன் பீரியடுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா டெய்லி விடிகாலையில் எழுந்து அதுக்காக உடல் வார்ம் அப் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் செஞ்சுட்டு அதுக்காக தன்னை தகுதிப்படுத்தி கொள்வார்கள். அதே மாதிரி தான் ஒரு சாதாரண உலக வாழ்க்கைக்கு நம்மளை தயார்படுத்தி கொள்ளும் பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நம்ம வந்து எந்த அளவுக்கு தயார் நிலையில் இருக்கிறோம், எந்த அளவுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம். அப்போ எடுத்துக்கொள்ளப்பட்டவள் எல்லா விஷயத்துலையும் தயாராக இருந்திருக்கா, விழிப்போடு இருந்திருக்கா, ஆயத்தமாக இருந்திருக்கா. அதை கைவிடப்பட்டவள் வந்து அவங்க வந்து தயார் நிலையில் இல்லை, ஆயத்தமாக இல்லை, விழிப்போடையும் இல்லை. ஸோ நம்ம வாழ்கின்ற இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், நம்ம எந்த நிலையில் இருக்கிறோம். இப்போ இந்த நிமிடமே இப்போ செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நிமிஷத்துலேயே உங்கள் மத்தியில் யாராவது திடீர்னு மறைஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோ, அப்போ வந்து அவங்கெல்லாம் தயாராக இருக்காங்கன்னு அர்த்தம். ரகசிய வருகை அப்படி தான் வரும். நம்ம எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, கர்த்தரை படைத்த பிதாவை தவிர யாருக்குமே அவர் எப்போ வரப்போகிறாருன்னு தெரியாது. அதனால் நாமளே ஆயத்தமாக இருக்கிறோமா என்று நீங்கள் வந்து உங்களை நீங்களே சோதித்து பார்க்கணும். அப்படின்னா நம்ம வாழ்கின்ற வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கிறதா, நம்மளுடைய காரியங்களில் கவனமாக இருக்கிறோமா, டைமு காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டு செய்கிறோமா, கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறோமா, அவருடைய சத்தியத்தை எல்லாருக்கும் எடுத்து சொல்கிறோமா, இப்படி ஒன்று ஒன்றா யூ டூ த செல்ஃப் அனாலிசிஸ். உங்களை நீங்களே பரிசோதித்து பார்த்து கொள்ளுங்கள். அந்த எல்லாத்துலேயும் நம்ம ஈடுபடுறோமா, அது ரொம்ப முக்கியம். நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை வந்து ஒரு நொடி பொழுதில் எல்லாமே நடந்துடும். ரகசிய வருகைன்றப்போ ஏன்னா அது குறித்து பயம் இருக்கணும். நீங்கள் அப்படி பயம் இல்லாதனால தான் என்ன செய்கிறோன்னாக்கா வாய்க்கு அந்த பொய் சொல்கிறோம். அதுக்காக தான் நான் அந்த சம்பவத்தை சொல்கிறேன். அப்போனா அவங்களுக்கு வந்து அந்த கர்த்தரை குறித்து பயம் இல்லை, அதனால தான் பொய் சொல்கிறாங்க. தான் சொன்ன பொய்யை வந்து சாதிக்கிறாங்க, என் மேலே எந்த தவறும் இல்லைன்னு. அப்போது அவங்களுக்குள்ள அந்த குற்ற உணர்ச்சியே இல்லை. தன்னை விட வயதில் பெரியவங்களை மூத்தவங்களை எதிர்த்து பேசுகிறோம், அவமரியாதையாக பேசுகிறோம், அதுக்குரிய மன வருத்தமே இல்லை. கடைசி வரைக்கும் அந்த ஸ்டூடெண்ட் சாரி கேட்கவே இல்லை. ஸோ ஈ வாஸ் வெரி அடமெண்ட். அப்போது வந்து அந்த அப்படியெல்லாம் இருந்தால் ரகசிய வருகையில் நீங்கள் யோசித்து பாருங்கள், அது வந்து ஒரு மாணவனுடைய நடவடிக்கை. அதே நம்மளெல்லாம் எடுத்துக்கோங்க, வேலைக்கு போகிறோம் வர்றோம், நம்ம வேலை செய்கிற இடத்துல உண்மையாக இருக்கிறோமா, எத்தனை பேர் வந்து காசு வாங்குகிறோம், கரப்ஷன், எத்தனை பேர் வந்து பொய் சொல்கிறோம், எத்தனை பேர் வந்து மற்றவங்களுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருக்கிறோம், வீட்டில் வேறு மாதிரி இருப்போம், அந்த மாதிரி எத்தனை பேர் மற்றவங்களை ஏமாத்துகிறோம், எத்தனை பேர் பணத்துக்காக, பொருளுக்காக, மனுஷன் மேலுள்ள ஆசைக்காக எத்தனை பேர் வந்து பாவ வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கோம், எத்தனை பேர் வந்து பொய் சொல்லிட்டு கர்த்தருக்கு விரும்பாத வழிகளை நடந்து கொண்டிருக்கிறோம். இப்படியெல்லாம் இன்னமும் நம்ம இப்படியே இருந்தோம்னா நம்ம விடுபட்டு விடுவோம். அதனால் ஆயத்தமாக இருக்கணும்னா என்ன அர்த்தம்னா, நம்ம செய்கின்ற கர்த்தருக்கு விருப்பமில்லாத காரியத்தை ஏதாவது செஞ்சிட்டு இருந்தால் இன்றைக்கே விட்டுடுங்க. ஏன்னா யூ ஷுட் ஹாவ் த ஃபியர். ஏன்னா கர்த்தர் வந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அப்படின்னா 2 சைடும் ஷார்ப்பாக இருக்கும். அது எப்போ அவர் வந்து நம்மளை தண்டிப்பாருன்னு நம்மளுக்கு தெரியாது. நம்ம வந்து இப்போ புற இனத்தாரோ இல்லை புறஜாதியாரோ இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தால் நீங்கள் வந்து 2 தெய்வங்களை வணங்கவே முடியாது. அதை ஞாபகத்தில் வச்சுங்க. ஒன்று கர்த்தரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இல்லைன்னா விட்டுடுங்க. ஏன்னா 2 பேரையும் நீங்கள் இதில் கொடுத்துருக்காரு. ஏன்னா நீங்கள் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஒருத்தரை சேவிக்கிறதுக்கோ ஒருத்தரை விட்டுடுறதுக்கோ 2 பேருக்கும் நம்ம சேவிக்க பண்ணவே முடியாது. ஒன்று ஒருத்தருக்கு தான் நம்ம ஊழியம் செய்ய முடியும், இன்னொருத்தரை விட்டுருவோம். அதுதானே. யாராவது 2 இடத்துல வேலை செய்கிறோமா? காலையில் ஒரு இடம், மத்தியானம் ஒரு இடம்,
அப்படின்னா பார்ட் டைமாக செய்வீங்க. ஆனால் முழு நேரமாக யாராவது 2 இடத்துல வேலை செய்ய முடியுமா? முடியாதுல்ல. ஸோ நம்ம ஒருத்தருக்கு உண்மையாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு உண்மையாக உத்தமமாக நடக்க வேண்டும். அதுக்கப்புறமா இந்த ரகசிய வருகையில் யாரெல்லாம் எடுத்துக்கொள்ளப்படவில்லையோ அவங்கெல்லாம் என்ன ஆகும்னாக்கா விடுபட்டவர்கள். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்தி கிறிஸ்து தன்னை இந்த உலகத்திற்கு முழுமையாக வெளிப்படுத்துவான். அவனுடைய வருகை குறித்து இந்த வசனத்தை அப்புறம் படிங்க. 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 1-10 கொடுத்துருக்கு. அந்த அந்தி கிறிஸ்து உலகத்தின் முழு ஆட்சியும் கைப்பற்றுவான். அப்படின்னா இந்தியா தனி, பாகிஸ்தான் தனி, அமெரிக்கா தனி, அரேபியா அப்படி கிடையாது. முழு உலகத்தையும் ஒரே வேர்ல்டு, ஒரே ஆட்சி, முழு உலகத்தையும் ஒரு ஆட்சியின் கீழே கைப்பற்றி 7 ஆண்டுகள் ஆட்சி செய்வான். அதுதான் உபத்திரவ காலம். அப்படின்னா உபத்திரவம், மகா உபத்திரவம், 3.5 வருடம் உபத்திரவம், 3.5 வருடம் மகா உபத்திரவம். அப்போது அந்த பீரியடில் என்ன நடக்கும்னாக்கா துன்புறுத்தப்படுவார்கள். அதுக்கப்புறமா பயங்கர வேதனைகள் உண்டாகும். அதுக்கப்புறமா வேதனைகள், அதுக்கப்புறமா கர்த்தரை மறுதலிப்பாங்க. ஒரு சிலர்லாம் அந்த வேதனையை தாங்க முடியாமல் அவங்களுக்கு கர்த்தரால் வருகின்ற தண்டனைகள் அதிகமாக இருக்கும். அப்புறம் நம்ம நிறைய அடையாளங்கள்லாம் இப்போ நம்ம பார்த்துட்டு வரோம்ல. பூமி அதிர்ச்சி, அதுக்கப்புறம் வெள்ளம், அதுக்கப்புறமா எரிமலை வெடிப்பு, அந்த மாதிரி நிறைய காரியங்கள் நடக்கும். காரிருள் மூடும். அப்புறமா கல்மழைகளால் தேசம் அழிக்கப்படும். அக்னி, புகை, கந்தகம் இது எல்லாவற்றிலும் அழிக்கப்படும். 1/3 பங்கு அழிந்துவிடும். நம்ம சமுத்திரத்தில் நீர் வற்றி போக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா அதில் இருக்கிற பிராணிகள், பறவைகள்லாம் செத்து போக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா ஆறுகளில் 1/3 பங்கு நாசமடையும். அதுக்கப்புறமா அந்த நேரத்தில் சிலருக்கு மரணம் ஏற்படும். அதுக்கப்புறமா சூரியன், சந்திரன், 1/3 பங்கு விண்மீன்கள் எல்லாம் அதனால் வரக்கூடிய வெளிச்சம் 1/3 பங்கு கிடைக்காது. மக்கள் ஐயோ செத்துடலாமே அப்படின்னு அந்த போராட்டத்தின் மத்தியில், வேதனைகள் மத்தியில் கதறும் பொழுது அவங்கள மரணம் அவங்கள நெருங்கவே நெருங்காது. மரணத்தை காண ஒட்டார்கள். அதுக்கப்புறமா சாவை தேடி போனாலும் அவங்களால சாக முடியாது. அந்த கிறிஸ்துவின் ஆட்சியை பற்றி நீங்கள் எதில் தெளிவாக படிச்சுக்கலான்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம் முதல் 18ஆம் அதிகாரம் வரை படித்து பாருங்கள். அதில் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறமா மகா உபத்திரவ காலத்தில் என்ன நடக்கும்னாக்கா, உலகம் முழுவதும் வேதனை, துன்பம் நிறைந்த காலமாக இருக்கும். அதுக்கப்புறமா அந்தி கிறிஸ்துவின் ஆதிக்கம் மிகுந்த காலமாய் காணப்படும். அந்த காலத்தில் தேவ பக்தியற்றவர்கள் மேல் தேவனுடைய நியாய தீர்ப்பு நடக்கும். இது எதில் பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம் 16-17 வசனம், 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 1-11 வரை. உண்மையான விசுவாசம் கொண்டவர்கள், நீங்கள் யாரெல்லாம் கர்த்தரை மறுதலிக்கலையோ அவங்களாம் அதிகமாக கொடுமைப்படுத்தப்படுவீர்கள். அதுக்கப்புறமா அந்த 7 ஆண்டுகள் கைவிடப்பட்டவர்கள் அப்படின்னா ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளாமல் கைவிடப்பட்டு இந்த 7 ஆண்டுகளில் கொடுமையை அனுபவிக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, அது 7 யுகங்கள் போல காணப்படும். அவ்வளவு பயங்கரமானது, கொடுமையானது. அப்புறமா இது எல்லாமே பார்த்திங்கன்னா தேவனுடைய வருங்கால திட்டம். கர்த்தர் இதெல்லாம் முன்குறித்து சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ நம்ம எந்த பீரியடில் இருக்கிறோன்னா, கிருபையின் காலம். மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் உள்ளது. ஸோ நம்ம இப்போ எந்த பீரியடில் இருக்கிறோம்? கிருபையின் காலம்.
கர்த்தர் வரப்போறாரு அப்படின்னு ஒரு சிலர் நம்பவே மாட்டாங்க. அதை நம்புவதற்கு கடினமாக கூட காணப்படலாம். ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் உண்மை கிடையாது, பொய் சொல்றாங்க, இவங்க உளர்றாங்க. ஆனா இந்த சத்திய வசனம் வந்து என்னைக்குமே வந்து அது மாறிட போறதில்ல. அதுல கூறியிருக்கிற ஒவ்வொரு வசனமும் உண்மையானது. அது கண்டிப்பா நடக்கப் போகிறது. அதுல வந்து கர்த்தர் வந்து தான் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அது கண்டிப்பா நடந்தே தீரும். அவர் வந்து குறித்த காலத்தில் ஆண்டவர் குறித்தபடி கண்டிப்பா வெளிப்படுவார். நாம் வந்து விசுவாசித்து அவருடைய ரகசிய வருகையில நம்ம வந்து எப்படி இருக்கணும்? ஆயத்தமா இருக்கணும், விழிப்பாக இருக்க வேண்டும். 2ஆம் வருகையின் போது கைவிடப்படுவதை பார்க்கிலும் அந்த பரிதாபமான காரியம் வேற எதுவும் கிடையாது. ஏன்னா அந்த ரகசிய வருகையில நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஏன்னா அந்தி கிறிஸ்து ஆட்சி எடுத்துட்டினா அது வந்து அவ்வளோ உபத்திரவம், வேதனைகள் நிறைந்தது, கொடுமையான காலம். நீங்கள் வந்து இஸ்ரேல் ஜனங்கள் வந்து எப்போ வந்து இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தார்களோ, அவரை வணங்குவதை விட்டுவிட்டு இப்போ அந்நிய தேவர்களை அவங்க வந்து கன்று குட்டிகள் இதிலெல்லாம் வந்து சிலை செய்து வழிபட ஆரம்பித்தார்கள். அப்போ தேவ கோபாக்கினை அவர்கள் மேல் வந்தது. அவர் வந்து அவங்கள அந்த இது வந்து பனிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி, தண்டிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய தீர்க்கதரிசிகளை அனுப்புனாங்க. பார்த்திங்கன்னா மைனர் ப்ராஃபிட்ஸ்ன்னு சொல்லுவோம், மேஜர் ப்ராஃபிட்ஸ்ன்னு சொல்லுவோம். சிறிய தீர்க்கதரிசிகள், பெரிய தீர்க்கதரிசிகள், அவங்க எல்லாம் போய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்து வார்ன் பண்ணாங்க, எச்சரித்தார்கள். உங்கள் பாவத்திலிருந்து, நீங்கள் செய்கின்ற பாவ காரியங்கள்லேருந்து மனம் திரும்புங்கள், இல்லைன்னா கண்டிப்பாக கடவுள் வந்து உங்களை பனிஷ் பண்ணுவார். அந்த பனிஷ்மெண்ட் எப்படி இருந்ததுன்னா, வேறு ஒரு ஆட்சிக்கு ஒப்பு கொடுத்தார், வேறு ஒரு அரசர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். அந்த காலத்துலலாம் எப்படி இருந்ததுனாக்கா, அந்த அசிரியர்கள்னு இருப்பாங்க, இஸ்ரேல் ஜனங்கள் அவங்க ஆட்சி கீழே வர்றப்போ அப்படியே அந்த நம்ம தோலை வந்து பச்சையாக உரிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரியெல்லாம் கொடுமைப்படுத்தினாங்க. பயங்கர வேதனைகள் பட்டார்கள். அந்த தோல் உரித்த அந்த இதில் வந்து துன்புறுத்துவார்கள். ஸோ அதை விட கொடுமையாக இருக்கும் இது ஒரு சாதாரண ஒரு எக்ஸாம்பிள், அப்போ நடந்தது, இஸ்ரேல் ஜனங்களுக்கு நடந்ததை சொன்னேன். இப்போது யோசித்துக்குங்க, இந்த அந்தி கிறிஸ்து ஒரே நாடு, ஒரே எல்லாம் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஆட்சி வரும்பொழுது யோசித்து பாருங்க, அப்போ வந்து யாரெல்லாம் கர்த்தரை நேசித்து அவரை மறுதலிக்காமல் இரத்த சாட்சியம் மரிக்க போகிறவங்களும் உண்டு. அப்படி அவர்கள் துன்புறுத்தப்படும் பொழுது அந்த வேதனைகளை தாங்கிக் கொள்ள முடியாமல் மறுதலிப்பவர்களும் உண்டு. ஸோ அதனால் நம்ம இப்போ எந்த நிலையில் இருக்கிறோம்? நம்ம ஒரு தப்பு செய்யறதுக்கு பயப்படணும், அந்த பயம் இருக்கணும். ஏன்னா கர்த்தர் வந்து கிருபை நிறைந்தவர். உடனே யாரையும் தண்டிக்கவே மாட்டார், வார்னிங் தருவார். நம்ம மனம் திரும்புகிறோமான்னு பார்க்குறாரு. மனம் திரும்பலைனா தான் அதுக்கப்புறம் பனிஷ்மெண்ட். அந்த பனிஷ்மெண்ட்டுக்கு அப்போ நீ மனம் திரும்பிட்டேன்னா அவர் வந்து உடனே உங்கள்கிட்ட சேர்த்துக்கொள்வார். அந்த அளவுக்கு அவர் இரக்கம் நிறைந்தவர். அவர் வந்து பனிஷ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடலை, இஸ்ரவேல் ஜனங்களை மறுபடியுமாக தன் பக்கம் சேர்த்து கொண்டார். அதே மாதிரி இப்போவும் அவர் காத்து கொண்டிருக்கிறார். இல்லை, நான் இப்படி தான் இருப்பேன், இந்த வாழ்க்கையை தான் வாழ்வேன், நான் பொய் சொல்லுவேன், நான் கொலை பண்ணுவேன், நான் திருடுவேன், விபச்சாரம் செய்வேன், எல்லா அசுத்தமான காரியங்களிலும் நான் ஈடுபடுவேன், நான் இப்படி தான் என் வாழ்க்கையை வாழப்போகிறேன் அப்படின்னு இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை வந்து மிகவும், உங்களுடைய முடிவு பரிதாபமானதாக இருக்கும், வேதனையானதாக இருக்கும். அதனால் இந்த நிமிடமே உங்களை ஒப்புக்கொடுங்க, உங்களோட வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள். அப்படின்னா நம்ம வந்து பாவம் மன்னிப்பு பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மகா உபத்திரவ காலத்திலிருந்து நாம் தப்பித்து கொள்ள அவரை தேவனை நோக்கி நம்ம ஜெபிக்கணும். அதிகாலையில் எழுந்து ஜெபிங்க. எப்படி திரிகை திரிக்கிற 2 ஸ்திரீகளில் ஒருத்தி ஆயத்தமாக இருந்தாலோ, ஒருத்தி வந்து ஆயத்தமாக இல்லை, ஒருத்தி விழிப்போடு இருந்தா, ஒருத்தி விழிப்போடு இல்லை. அப்போது அந்த ஆயத்தமாக இருந்த ஸ்திரீகளைப் போல நாமும், அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும், பிள்ளைகளாக யாராக இருந்தாலும், கர்த்தருடைய பார்வையில் நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம எப்படி நம்மளுடைய வாழ்க்கையை வாழ்கின்றோம்,
அ அ நம்ம வந்து ஒரு நம்மளுடைய நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ, அதுதான் ஒரு செயலா வெளிப்படும். இப்போ வந்து நம்மளுடைய எண்ணத்துல ஒரு தவறான சிந்தனை ஓடிக்கொண்டிருந்ததுன்னா, அது வந்து செய்கையாக வெளிப்படும். ஸோ, நம்ம வந்து அந்த செய்கை பண்ணா தான் தப்புன்னு கிடையாது. ஆல்ரெடி நம்ம மைண்ட்ல வி ஆர் டூயிங் த சின், வி ஆர் கரப்டட். ஸோ, எல்லாத்துலேருந்து இது வந்து கிருபையின் காலம். நோ டவுட். ஏன்னா, இப்ப இருக்கிறது வந்து நம்ம கிருபையின் காலத்துல இருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மள பார்த்து கொண்டிருக்கிறாரு. எப்போ என் பிள்ளை என் பக்கம் வரப்போறா? எப்போ மனம் திரும்ப போறா? நம்ம வந்து ரொம்ப சர்வ சாதாரணமா வந்து எல்லா பாவத்தையும் செய்து கொண்டிருக்கிறோம். அதிலிருந்து நம்ம மனம் திரும்பணும். இல்லன்னு வச்சுங்களேன், அது நம்மளுடைய அந்த கர்த்தருடைய கோபாக்கினையிலிருந்து நம்ம தப்பவே முடியாது. அந்த ஜட்ஜ்மெண்ட்ல இருந்தும் நம்ம தப்ப முடியாது. ஆனா, இதிலிருந்தெல்லாம் நம்ம தப்பித்து கொள்ளணும்னா, ஒரே ஒரு வழி ரகசிய வருகையில நாம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அதற்காக நாம் ஆயத்தமா இருக்கணும். அதுக்கப்புறமா வந்து அந்த காலத்துலலாம் கிறிஸ்தவர்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுது என்ன சொல்லி கிரீட் பண்ணுவாங்களாமா, மாரநாதா அப்படின்னா, கர்த்தர் வருகிறார். அப்படிதான் சொல்லுவாங்க. நம்ம இப்ப எப்படி ஒருத்தர் ஒருத்தர் கிறிஸ்டியன்ஸ் பார்த்துட்டோம்னாக்கா, பிரைஸ் த லார்டுன்னு சொல்றோம், இல்ல ஸ்தோத்திரம்னு சொல்றோம். ஆனா அந்த காலத்துல மாரநாதான்னு தான் சொல்லுவாங்க. அப்படின்னா கர்த்தர் வருகிறார். ஸோ கர்த்தருடைய வருகைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நாம் வந்து ஆயத்தமா இருக்கிறோமா? வருகையை பத்தி சொல்றது முக்கியம் இல்ல. நம்ம நம்மளே ஆயத்தப்படுத்தி கொண்டு விழிப்போட இருக்கின்றோமா? அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறமா வந்து 1 கொரிந்தியர் 16:22ல கூறியிருக்கிறபடி நாம் வந்து இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை நினைத்து அதை பற்றி பேசுவோம். நாமும் ஆயத்தப்படுவோம், மற்றவர்களையும் ஆயத்தப்படுவோம். அதுக்கப்புறமா வந்து அந்தி கிறிஸ்துவனோட ஆட்சியில் நம்ம சிக்கி கொள்ளாதபடி ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளும்படியாய் இப்போ இருக்கிற இந்த கிருபையின் காலத்தை நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாக வாழ வேண்டும். அப்போ வந்து எவ்வளோ நம்ம வந்து அதுக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துகிட்ட நம்ப ஜெபிக்கணும். ஏசப்பா, இப்போ சில பாவங்கள்லாம் நம்மளால விட முடியாது. சில காரியங்கள்லாம் நம்மளால விடவே முடியாது. அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு போராட்டமா இருக்கும். ஒரு ஹையர் அஃபிஷியல்ஸ், நான் வந்து இனிமே யார்கிட்டயும் லஞ்சம் வாங்க மாட்டேன். என்னால முடிந்த வரைக்கும் நான் நேர்மையா இருப்பேன். எல்லாருக்கும் உதவி செய்வேன். யார் என்ன உதவி கேட்டாலும் அந்த நேரத்தோட முடித்து குடுப்பேன். அத ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த ஆஃபீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு காரியத்த போய் கேட்டாக்கா டிலேவா செய்வாங்க. ரொம்ப டிலேவா பண்ணி தருவாங்க. நம்மளுக்கு வந்து கஷ்டமா இருக்கும். என்னடா இவ்ளோ போராட்டமா இருக்கே! ஒரு காரியத்துக்காகவும் நம்ம போய் கெஞ்ச வேண்டியதா இருக்கும். அந்த மாரி அப்போ வந்து அந்த அதிகாரிகள் வந்து இதுவும் ஒரு வகை பாவம் தான். அப்டின்னா நீ ஒரு காரியம் வந்து நீ அந்த பொசிஷன்ல இருக்கிற, அத செய்யக்கூடிய அந்த உரிமை, அந்த தகுதி உன்னிடத்துல இருக்கும் பொழுது, அத நீ செய்யாத வண்ணம் புறக்கணித்தாலோ, இல்ல தாமதித்தாலோ, அதுவும் வந்து கர்த்தர் அருவருக்கின்ற ஒரு செயல். அந்த மாரி ஒரு துறையில வேலை செய்றவங்களும் உங்கள நீங்களே சோதித்து பாருங்க. நீங்க வந்து தயாரா உங்கள நீங்களே ஆயத்தப்படுத்திக்கணும். ஸோ இப்ப இருக்கிறவங்க எல்லாரும் பிரேயர் பண்ணுங்க. கர்த்தாவே, என்னை முழுவதுமாக நான் அர்ப்பணிக்கிறேன். என்னை நீர் மாற்றி அருளும். உம்முடைய பார்வைக்கு, உம்முடைய வழிக்கு உகந்த பிள்ளையாக மாற்றி அருளும். ஏன்னா நீங்க வந்து இப்ப இருக்கிறது கிருபையின் காலம். அத மறக்கவே கூடாது. ஏன்னா அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியில நம்ம கொடுமையை அனுபவிக்க வேண்டி வரும். அதுக்குள்ளாக நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அதற்காக நம்மை நாமே ஆயத்தப்படுத்துவோம். இப்போ நீங்க எல்லாரும் அதுக்காக ப்ரே பண்ணணும். நம்ம ஜெபம் பண்ணலாம், ஆயத்தப்படுவோம், மற்றவங்களையும் ஆயத்தப்படுத்துவோம். நம்ம மட்டும் பரலோக ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டா பத்தாது. நம்ம கூட இருக்கிறவங்களும் மனது மாறணும். தன் பாவத்தை உணர்ந்து கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி அவரோட பிள்ளையாக வாழ்ந்து ஆயத்தமாக விழிப்போடு இருக்க இப்பொழுது நம்ம ஜெபிக்கலாமா? எல்லாரும் ப்ரே பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா, இதோ இந்த திரிகின்ற இந்த 2 ஸ்திரீகளை எப்படி ஒருத்தி ஆயத்தமாக இருந்தாலோ, விழிப்போடு இருந்தாலோ, அதே போல நாங்களும் ஏசப்பா உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ, உம்முடைய பார்வைக்கு பரிசுத்தமாய் வாழ
எங்கள்கிட்ட இருக்கிற அந்த குறைகளை எல்லாம் எடுத்து போற்றலும் கர்த்தாவே. நாங்கள் ஏதாவது உமக்கு பிரியமில்லாத காரியத்தில், இந்த மனுஷீகத்தில் எங்களுக்கு நிறைய போராட்டம் ஆண்டவரே. அந்த ஏற்ற நேரத்தில் எங்கள் காரியங்களில் நாங்கள் தடைப்பட்டலாம் ஏசப்பா, இல்லை காரியத்தை செய்யாமல் தாமதிக்கலாம். சோம்பேறித்தனமும் ஒரு வகையான ஒரு பாவம்தான் ஏசப்பா. ஒரு சின்ன காரியமும் உம்முடைய பார்வைக்கு ஏசப்பா அது அருவருக்கத்தக்க செயலாக காணப்பட்டால் எங்களை மாற்றி அருளும் கர்த்தாவே. எங்களை முழுவதுமாக உமக்கு ஒப்பளிக்கிறோம் ஆண்டவரே, அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நீர் எடுத்துக்கொண்டு எப்படி அந்த குயவன் களிமண்ணை வணைகிறானோ அதே போல் நீர் எங்களை எடுத்து உம்முடைய பார்வைக்கு ஏற்ற விதமாக உம்முடைய பரிசுத்தமாக வாழ எங்களை நீர் எடுத்து கையாண்டறலும் ஏசப்பா. ஏசப்பா, அந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தரலும் கர்த்தாவே. இதோ இந்த கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் எச்சரிக்கை இல்லாமல், கொஞ்சம் கூட புத்தி இல்லாமல் நடக்காத வண்ணம் விழிப்புணர்வோடும் ஆயத்தத்தோடும் நாங்கள் இருக்க கிருபை புரிந்தருளும். எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கின்றோம் கர்த்தாவே. செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதித்தரலும், சமாதானத்தையும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் கட்டளையிடும். யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்களோ கர்த்தாவே, இவ்வளவு வேதனை இருக்கிறதே என்று கஷ்டப்படுகிறார்கள், அவர்களை எல்லாம் நீர் தொடும் ஆண்டவரே. நல்ல சுகத்தையும் பலத்தையும் கட்டளையிடும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளையாக நீர் ஒருவனே கர்த்தர் தேவன் என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய பகுத்தறிவை தாரும் ஆண்டவரே. ஏசப்பா, காதுள்ளவன் கேட்க கடவன் என்று கூறியிருக்கிறீர் கர்த்தாவே. இதோ சத்தியத்தை சொல்லும் பொழுது யாருக்கெல்லாம் இது உணர்த்தப்படுகிறதோ அவர்கள் மனம் மாற ரட்சிக்கப்பட நீர் கிருபை புரிந்தருளும் ஆண்டவரே. அனைத்தையும் உடைய பாதப்படியிலே வைக்கிறேன் ஏசப்பா. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.